கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாய் ஒரு சிலராய் அவருடைய பாதத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னார். பூமியிலே அவருடைய பரிசுத்த ஆலயமானது அவருக்கு பாதப்படியாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள நல்ல ஆலயத்தில் நாம் தேவனுடைய சமுதிரை கடந்து வந்து தேவநாயகத்திற்கு ஒரு ஆராதனை, பரிசுத்த ஆராதனை செய்யப்படியான நல்ல ஒரு பாக்கியத்தை தேவநாயகத்திற்கு தாமே எனக்கும் உங்களுக்கும் கூட இந்த நாளில் தந்து அவரை தொழுது கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும், அவரை பாடவும், அவரை மகிமைப்படுத்தவும், மகிமையினால் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கூட ஆண்டவராகிய தேவன் எனக்கும் உங்களுக்கும் கூட அருள் பாராட்டினார் இந்த நாளிலும். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வேலையானது ஆண்டோட வார்த்தையை நாம் கேட்டு நம்முடைய ஆத்மாவை தேவனுக்குள்ளாக பலப்படுத்திக் கொள்கிற வேலையும் நேரமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை நமக்கு அனுப்பி தருவாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தைகளாக தேவனாய் கர்த்தர் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 16வது வார்த்தையை தேவனாய் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையாக தேவனாய் கர்த்தர் தாமே நமக்கு இந்த நாளிலே தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் தியானித்து கர்த்தருடைய மேன்மையை நாம் அறிந்து, நமக்கு இருக்கிற மேன்மையை நாம் அறிந்து கர்த்தருக்குள்ளாக நம்ம ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்வதற்கு, நாம் இன்னும் தேவனுக்குள்ளாக தைரியப்படுவதற்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு உங்களுக்கு கூட அருள் பாராட்டுவாராக. எடுத்தவர் எழுந்து நின்று வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்று சொல்லி இங்கே ஒரு நல்ல ஒரு அருமையான வார்த்தை நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அல்லது நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆவியானவரும் பலன் தருவாராக. அவர் தம்முடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கேட்கிறவர் மத்தியில் தேவனாய் கர்த்தர் தாமே பொழிந்தருளும்படியாக எல்லாரும் ஜெபத்தோடு கூட காணப்படும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அதற்கு அவன் பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் என்று நல்ல வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பல வேளைகளில் நமக்கு நம்முடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி, நம்முடைய கனாகனம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிகிறது இல்லை. அதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோமாக. எலிசா தீர்க்கதரிசி தம்முடைய வேலைக்காரர் பயந்து நடுங்கின பொழுது அங்கே ஒரு பெரிய இராணுவ கூட்டம் ரதங்களோடும் குதிரைகளோடும் அவர் இருந்த பட்டணத்தை சுற்றி கொண்டது என்று சொல்லி அவன் கண்ட பொழுது அவன் என்ன செய்தான்? ரொம்ப பயந்து சீரியருடைய கூட்டம், இராணுவ கூட்டம் வந்துவிட்டது, ஐயோ பட்டணத்தை சூழ்ந்து கொண்டது, நம்மை பிடித்துக் கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறார்கள் எஜமானே அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி அவரிடத்துல வந்து சொன்னார் என்று சொல்லி அந்த பார்க்கப்படுகிறது. அப்படி சொன்ன பொழுதுதான் எலிசா சொன்னார், பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்த்து இந்த சீரியர் ராஜாக்களோடு கூட இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறது ரொம்ப அதிகம், பயப்படாது என்று அவருக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நாள் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கும் பல வேளைகளில் பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய கணாகணம் என்ன, நம்முடைய கணம் என்ன, நம்முடைய வெயிட் என்ன, நம்முடைய பவர், நம்முடைய காரியம் என்ன என்று சொல்லி நமக்கு சரியாக விளங்குகிறதில்லை, தெரிகிறதில்லை. நாமும் அநேக காரியங்களுக்காக நாம் பயப்படுகிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். மனுஷனை பார்த்தா பயம், சூழ்நிலையை பார்த்து பயம், சாத்தானை பார்த்து பயம், பேயை பார்த்து பயம், எப்படி அப்படியே அரசாங்கத்தை பார்த்தா பயம், ஏதாவது கொள்ளை நோய் வந்துட்டுனா கொள்ளை நோயை பார்த்து பயம். இப்படி நாம் அநேக காரியங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? பயப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இங்கே மாத்திரமல்ல, வேதாகம் முழுவதும் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பயப்படாதே 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 அப்படின்னு சொல்லி தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் பயப்பட வேண்டியது இல்லை. ஏனென்று சொன்னால் இங்கே எலிசாவுடைய வேலைக்காரர் பயந்தார். சீரியருடைய ராணுவ கூட்டத்தை பார்த்து அவர் என்ன செஞ்சாரா? ரொம்ப பயந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய பயத்தை நீக்கணும்னு
அவர் எண்ணி எலிசா தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார்னு சொல்லி அந்த 17வது வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துமாக. நம்முடைய கண்களையும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களையும் ஆன்ம கண்களையும் கர்த்தர் திறந்தார்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்முடைய ஆன்ம கண்கள் திறக்கப்படணும். நாம் யார்? நாம் யாருடைய பிள்ளைகள்? நமக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. நாம் காண்கிற சபை மாத்திரமல்ல, சபையை சார்ந்த ஜனங்கள் கூட்டங்கள் மாத்திரமல்ல, காணக்கூடாத ஒரு ஆவிக்குரிய ஒரு கூட்டமே நமக்கு பின்னால இருக்கு. நம்ம ஆண்டவருக்கு பேரு சேனைகளின் கர்த்தர் என்று அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர்னு அநேகமான இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய நாமத்தை குறித்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர். ஒரு பெரிய ராணுவ கூட்டமே ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் இப்படி விண்ணப்பித்தார்னு அந்த 17வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க வாசிக்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கால்முடியாக அவர் கண்ணை திறங்க ஆண்டவர் அப்படின்னு அவர் சொன்னார். கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அந்த வேலைக்காரருடைய கண்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்றாரா திறந்த பொழுது அவர் பார்த்தார். அடே அப்பா, எவ்வளவு பெரிய ராணுவ கூட்டம் இருக்கு, ரதங்கள் இருக்கு, குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள், குதிரைகள் இருக்கிறது, எல்லாம் அக்னியால எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அக்னி ரதங்கள் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்த்த பொழுது தம்முடைய எஜமானுக்கு உண்டாயிருந்த மகிமையும் மேன்மையும் அவர் கூட இருக்கிற கர்த்தருடைய காரியம் இன்னதுன்னு அவருக்கு தெளிவா விளங்கிச்சு. அப்ப தைரியப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதற்கும் பயப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஆலோசனை தருகிறமைக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமா. எந்த ஒரு காரியத்திற்கோ நாம் பயந்து நடுங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. பயப்படாதே என்றுதான் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனப்படினா நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நீங்க எதற்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தை காட்டிலும் உங்களுக்கு பக்கலோகமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய தாசர்கள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் முன்பாக ஒரு பெரிய கூட்டம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய ஆவிக்குரிய சேனை, கர்த்தருடைய சேனை உங்களுக்கு பின்னாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்படின்னா நாம் பயப்பட தேவையில்லை, பயப்படக்கூடாது என்று இந்த நாளில் கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்றது. இவ்வளவு பெரிய காரியத்தை அந்த எலிசாவின் வேலைக்காரரை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். நாமும் பார்க்கும்படி நம்ம கண்ணை திறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? ஒன்றுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப தைரியமாக நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் பயப்படாதபடி, திகைக்காதபடிக்கு ரொம்ப தைரியமாக நாம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். நம்ம கூட இருக்கிறது ரொம்ப அதிகம். இந்த உலகமே ஒரு பக்கத்திலே நம்ம ஒரு பக்கத்திலே ஒண்டியா நிற்கிறது போல இருந்தாலும் உண்மை என்னன்னா நம்ம ஒண்டியா இல்லை, தனியா இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. கர்த்தருடைய பெரிய கூட்டம், ஒரு சேனை, ஒரு ஆவிக்குரிய கூட்டம், ஒரு சேனை, ஒரு ராணுவ கூட்டம் நமக்கு பின்னால நிற்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு காரியமா இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் எண்ணுகிறேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியவராகிய கர்த்தரை நம்ம கூட இருக்கிறார் தானே. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. இங்க ஒரு பெரிய சேலை கூட்டமே நமக்கு பின்னால நிக்கி அப்படின்னு சொல்லி, நமக்கு பின்னால மாத்திரமே சுத்தி நிக்கி, முன்னாலே நிக்கி, பின்னாலே நிக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முக்கியமான தலைவர்களுக்கு நம்ம நாட்டில் கருப்பு பூனை படை அப்படின்னு ஒரு படையை அவங்களுக்கு பாதுகாப்புக்காக அரசாங்கம்
கொடுத்துருக்கோம். அப்போ அந்த கருப்பு பூனை படை என்ன செய்யணும் சொன்னா, சுற்றிலும் அவங்கள எங்க போனாலும் அந்த முக்கியஸ்தர்களுக்கு எங்க போனாலும் அவங்க சுற்றி சுற்றி எங்கே நிற்பாங்க. அவங்க கண்ணு 4 பக்கமும் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதையும் மீறி கொலை செய்யப்பட்ட தலைவர்கள்லாம் உண்டு, ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்கள்லாம். அதையும் மீறி அவங்களும் சேர்ந்து அந்த தலைவரோடு கூட மடிந்து போன இவங்கெல்லாம் உண்டு. ஆனா நம்ம காரியம் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா! அவன் நமக்கு சுற்றிலும் இருக்கிறான அந்த ஆவிக்குரிய சேனையானது அது மகா வல்லமை உள்ளது. அதுக்கு கண்ணுக்கு தப்பி எந்த ஒரு சம்பவமும் தீமையும் எனக்கோ உங்களுக்கோ என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. எல்லாத்துக்கும் மேல நமக்குள்ள இருக்கிறவரு ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற. வாசிக்கலாம். 1 யோவான் 4 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசி. ஆமா, தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும், ஆமாப்பா, உலகத்தில் இருக்கிற மனுஷங்கிட்ட இருக்கிறத காட்டிலும் உங்ககிட்ட இருக்கிறவரு ரொம்ப பெரியவர். அவர் எல்லாத்தையும் உண்டாக்குனவர், உங்களே உண்டாக்குனவர். உங்களை எவன் எழுத்து நிற்கானோ, எவன் உங்களை பயக்கானோ, உங்களுக்கு குரோதமான காரியங்களை சிந்தித்து அதை எப்படியாவது செய்து உங்களை பழி தீர்த்தணும்னு நினைச்சு கங்கணம் கட்டி அவன் திட்டம் போட்டுட்டு இருக்கானோ, அவனையும் அவர் தான் உண்டாக்குனாரு. அவனுடைய சுவாசமும் அவருடைய கைப்பிடியில தான் இருக்கு. அவரை மிந்தி ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு தீங்கு செய்ய யாராலையும் முடியாது. ஆனபடினால என்ன ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படி ஒரு பயப்படும்படியான ஒரு காலகட்டமாக இருந்தாலும், சூழ்நிலையாக இருந்தாலும், யாரு நமக்கு ரொம்ப எலும்பினாலும் மிரட்டினாலும் நம்ம என்ன செய்ய வேண்டாமா? பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னால் அவங்க கூட இருப்பவர்களை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம், அதை விட ரொம்ப அதிகம் பெரியவர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்படிங்கிறதா ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. சாத்தானை பற்றி சொல்லுகிற பொழுது, இங்கே பேதுரு சொல்லுகிற பொழுது, சிங்கம் போல, சிங்கம் மாதிரி அவங்களை சுற்றி சுற்றி வாரான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் சிங்கம் இல்லை, சிங்கம் போல ஒரு ஆக்டிவ் போடுதான், அவ்வளோதான். ஒரு பணம் காட்டுறான், அவ்வளோதான். ஆனால் அப்படினால ஒரேடி அவனுக்கு பயப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் என்ன செய்யுங்க, அடங்கிருங்க அப்படின்னு எழுதிருக்கு. சாரி, 5:9 கூட வாசிக்கலாம். 8 வாசிக்கலாம். 8 வாசிங்க. தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கு, விழித்திருங்கள். உங்களுடைய எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, சிங்கம் மாதிரி தான் எழுதியிருக்கு. அவன் சிங்கம் இல்லை, அவன் அசிங்கம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா தேவையில்லாம சாத்தானுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சாத்தானுக்கு எதுக்கு பயப்படணும்? பாவம் செய்கிறவங்க தான் சாத்தானுக்கு பயப்படணும். அப்போ நீங்கள் சாத்தானுக்கு பயப்படுறீங்கன்னா நீங்கள் ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறீங்க, பாவத்தில் இருக்கீங்கிறது அர்த்தம். அப்படி இல்லை, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருக்கிறீங்க, பாவம் செய்ய பயப்படுறீங்க, பாவத்துக்கு விலகி ஓடுறீங்க, உங்களை பயபக்தியாக பரிசுத்தமாக நீங்கள் காத்துக்கொள்றீங்க, தேவனுடைய மறைவுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சாத்தானுக்கு எதுக்கு பயப்படணும்? அவன் சிங்கம் போலன்னு தான் எழுதியிருக்கான். அவன் ஒன்றும் சிங்கம்லாம் கிடையாது. தேவன் இல்லாதவர்களுக்கு அவன் சிங்கம் போல அவங்கள விரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் சிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எழுதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் யூத ராஜ சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! சிங்கத்துக்கு பிறந்த குட்டி பூனையா இருக்குமா? புலிக்கு பிறந்தது பூனையா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி வழக்கில் இருக்கு. சிங்கத்துக்கு ஒரு குட்டி பிறந்துச்சுன்னு சொன்னா அது பூனை குட்டியாவா இருக்கும், எலி குட்டியாவா இருக்கும்? அது சிங்க குட்டியாக தானே இருக்கணும். நம்மை குறித்து சிங்கம்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது.
தேவனும் சிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் ஒரிஜினல் சிங்கம். அல்லேலூயா. ஆனபடி நான் சிங்கத்துக்கு பிறந்த சிங்கமா இருக்கிற நம்ம எலியும் பூனையும் ஒண்ணுமில்லாத காரியங்களை பார்த்து நம்ம பயப்படுவது தேவையில்லை. நம்மளே பலசாலி, நமக்குள்ள இருக்கிறவர் அதிபலசாலி. அவருடைய பெரும் கூட்டம் நம்ம சுற்றிலும் இருக்கு. அதை மீறி ஒண்ணு நடக்காது என்பதுதான் உண்மை. வெளிப்படுத்தல் 5:5 எடுத்து வாசி பாருங்க. அங்க அவர் யூத ராஜ சிங்கம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எதுக்கும் பயப்பட வேண்டாம், பயப்படக்கூடாது. நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை தருகிறமைக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:5 வாசி. அப்பொழுது மூப்பொருளாக ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளை உடைக்கவும். நம்ம ஜெயிச்சவர் நம்ம கூட இருக்காரு, தோத்தவர் இல்ல. அவருக்கு பேர் தான் யூத ராஜ சிங்கம்னு எழுதப்பட்டிருக்கிறது. மிருகங்கள்ல சிங்கம் தான் ரொம்ப பலசாலியான மிருகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். காட்டுக்காக தான் ராஜா அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய தேவனுக்கு யூத ராஜ சிங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பேரு? ஆதியாமகம் 49. ஆதியாமகம் 49ஆம் அதிகாரத்தில் 9 எங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் பாருங்க. நாமும் ஆவிக்குரிய யூதர்களாக, ஆவிக்குரிய இஸ்ரவேல் மக்களாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவருக்கு பிறந்திருக்கிறோம். சத்திய வசனத்தின்படி நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். சத்திய வசனத்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வித்து நமக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். நமக்குள் அந்த பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. கிறிஸ்து இயேசு அந்த யூத ராஜ சிங்கம் எனக்குள்ள உங்களுக்குள்ளும் இருக்கிறாரு. அதான் உண்மை. பிரசங்க இருக்கிறலாம் மறுத்தாலும் இல்ல, கேட்கிற நீங்க யோசித்தாலும் அதான் உண்மை என்பது காரியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:9 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்கலாம். யூதா பாலசிங்கம் ஏறி போனாய், என் மகனே, மகனே, சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் மடங்கி படுத்தான். ஆமா, சிங்கத்தை போய் ஒருத்தன் சூ காட்டினான்னா அவன் நிலைமை என்ன ஆகும்னு பாத்துக்கோங்க. அது அப்ப படுத்து கிடக்க அமைதியான வச்சுக்கிடுவோமே, அவன் இதை படுத்து கிடக்க ரெஸ்ட் எடுக்குன்னு வச்சுக்கிடுவான். அப்போ ஒருத்தன் போய் அதை போய் உசுப்புனா சூ காட்டினான்னா அவன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு பாலசிங்கம்னு, யூதா பாலசிங்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பேரு ஆண்டவர் இங்க கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு பிறந்த சிங்கம் அது என்ன செய்யும்? வல்லமுள்ளதான் இருக்கும், பலமுள்ளதான் இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படினால தேவனுடைய பிள்ளைகளை எந்த ஒரு நிலையா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், எது உங்களை மிரட்டுகிறதாக, உருட்டுகிறதாக, பயமுறுத்துகிறதாக இருக்கட்டும், சாத்தான் எந்த வகையிலாவது உங்களை அப்படியாக பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த ஒரு களம்புரிந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், எதற்கும் நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம கூட இருக்கிற ஒரு பெரியவர், நம்ம கூட இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. காணும் கூட்டமும் இருக்கு, காணாத கூட்டமும் இருக்கு. நம்ம புறக்கண்களால பார்க்க முடியாத கூட்டம் இருக்கு. அகக்கண்ண கத்த திறந்து விட்டுட்டாருன்னா நமக்கு அப்போ தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நமக்கு முன்னால எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 45-46 வசனங்கள்ல நீங்க வாசித்து பார்த்தாங்கன்னா கர்த்தருடைய பலன் எலியாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது. அப்போ நம்மளும் பரிசுத்தாய் பெற்றிருக்கோம் தானே.
தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் தானே, தேவ பலத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் தானே. அது தேவைப்படும் போது அது நம்மளை என்ன செய்யும், நம்மளை நிரப்பும், நம்மளை பலப்படுத்தும், நம்மளை தைரியப்படுத்தும், நம்மளை நிமிர்ந்து பார்க்க செய்யும், நிமிர்ந்து நிற்க செய்யும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பயப்படாமல் எதிர்கொள்ள செய்யும், எதிர்த்து நிற்க செய்யும். அந்த வல்லமை கர்த்தருடைய ஆவிக்கு உண்டு. ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆவிக்கு வல்லமைக்கு அது உண்டு. 1 ராஜாக்கள் 18:45-46 வசனங்களை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 18 அதற்குள்ளாக வானம் மேகங்களால் கருத்தது, பெருமழை உண்டாயிற்று. ஆமா, கர்த்தருடைய ஆவி எலியா மேல் உண்டாயிருந்தபடியினால், ஆமா, ரதத்துக்கு முன்னால ஓடுற அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சாரு, அவரை பலப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா! அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பலவீனமானவரா? அவரு பலமுள்ளவர் தான். நம்ம பலவீனமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அல்ல நம்ம பலவீனமா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாரு, சாதிக்குள்ள இருந்தா என்ன செய்ய முடியும், பலத்த காரியத்தை செய்து முடிச்சுக்க முடியும். ஹல்லேலூயா! ஆமா, நம்ம எல்லாம் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அவர் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஃபுல் பவர் ஆக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த ஆவினால அவர் பெரிய வேலையை செய்திருவாரு, கர்த்தருக்காக செய்து முடிச்சிருவாரு. ஏனென்று சொன்னால் பரிசுத்த வல்லமை உள்ள ஆவியானவர், மகத்துவம் உள்ள ஆவியானவர் என்ன செய்கிறார், எனக்குள்ள உங்களுக்குள்ளும் தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். ஏய், சீக்கிரம் ஓடி போயிரு ராஜா, ஓடி போயிருங்க, பெரிய மழை வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரதத்தை பூட்டி என்ன செஞ்சாரா, மலைக்கு முன்னால் நம்ம வீடு போய் சேர்ந்துருவோம், தப்பிக்கிடுவோம், மலையில் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ரதத்தை பூட்டி போனார். எப்படியும் ராஜாக்கள் ரதம் என்று சொல்லுகிற பொழுது 4-5 குதிரைகள் என்ன செய்யுமா, அது அந்த ரதத்தில் பூட்டப்பட்டு இருக்குமா. அப்போ 4-5 குதிரையும் சேர்ந்து ஓடுனா எவ்வளோ ஸ்பீடாக ஓடும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு கார் போன ஸ்பீடில் போகும். அதுக்கு முன்னால எலியா தீர்க்கதரிசி ஓடினாரு, தேவாவியானவரோட பலத்தினால ஓடினாரு. அவருக்கு மூச்சு இறக்காம என்ன செஞ்சாரு, அந்த ஆவியினுடைய பலத்தினால அவரு அந்த ரதத்துக்கு முன்னால ஓடினாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வல்லமை உள்ள ஒரு ஆவியானவர் தான் எனக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அவர் எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவைப்படுகிற பொழுது அவர் நம்மிடத்தில் தம்முடைய பலத்தை காமிப்பார், நமக்குள்ள இருந்து தம்முடைய பலத்தை காமிப்பார். அப்போ எதிராளி அப்படி நடுங்கிடுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 29-30 வசனங்களை வாசிக்கலாம். ஆவியானவருடைய பலன் மகா பெரிதாக இருக்கிறது. அந்த ஆவியை நான் பெற்றிருக்கிறார். அந்த பெரியவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்கள் கூட்டம் அதிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பக்கபலமாக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆவிக்குரிய சேனை, கர்த்தருடைய சேனை நம்மோடு கூட எப்பொழுதும் சதா காலங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எங்க போனாலும் இருக்கு, நம்ம படுத்திருந்தாலும் இருக்கு, நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் இருக்கு, நம்ம நடந்தாலும் இருக்கு, நம்ம ஓடினாலும் இருக்கு. எல்லா சூழ்நிலையிலும் ஒரு பெரிய சேனை கூட்டம் நம்ம சுத்தி இருக்கு. இது நமக்கு விளங்குனா நல்லா இருக்கும். நம்முடைய பலன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், எண்ணுகிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 29-30 வசனங்களை வாசி பாருங்க. அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செஞ்சாரா,
ரதத்துக்குள்ள போய் நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல பொழுது அவர் ஓடி போய் அந்த ரதத்துக்கூட போய் சேர்ந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு மூச்சு அரைச்ச மாதிரிலாம் தெரியல. அப்போ இது ஒரு விசேஷித்தமான வல்லமையா இருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கு மிஞ்சின ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்கு. அது தேவைப்படும் பொழுது அது வெளியாகுங்கிறது மாத்திரம் நம்ம உறுதி செய்து கொள்ள முடிகிறது. இது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்கிற பொழுது அது தேவைப்படுகிற பொழுது அந்த வல்லமை நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். வாசிங்க. ஆமா. இருபத்தி 29-30 வாசிங்க. ஆவியானவர் போய் இப்படி எழுந்த காந்தேக என்கிறதான ஒரு ராஜாத்தியுடைய எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீ ஆகிய காந்தேகே என்பவர்களுடைய மந்திரி, அவர் தான் அவருக்கு பிரதான மந்திரி, அவர் தான் எல்லா பொறுப்பாக இருந்தார். பொக்கிஷத்துக்கெல்லாம் அதிகாரின்னு முந்தின வசனங்கள் எழுதி போயிட்டு இருக்கிறது. அவர் ஒரு எத்தியோப்பியனாக இருந்தார். அவர் ஒரு பக்தியுள்ள மனுஷனாக இருந்தார். அவர் தேவனை தொலைந்து கொள்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் என்ன செஞ்சாரா, ஏசாயா புஸ்தகத்தை எடுத்து வாசிட்டு போயிருக்கிறாரு. அதில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்ட பகுதியை அவர் வாசிட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ இது நமக்கு யாரை குறித்து எழுதியிருக்கு நமக்கு விளங்கலையே, யாராவது விளக்கி தந்தா நல்லா இருக்குமேன்னு அவர் உள்ளத்துக்குள்ளே நினைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அதை பார்த்து என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவனுடைய மனுஷனாகிய பிலிப்புங்கிறதான அந்த சுவிசேஷகனை என்ன செஞ்சிருக்க இடத்துல பேசி, அந்த ஒரு ரதம் ஓடுதா, ஆமா ஆண்டவரே, அந்த ரதத்துல இப்படி ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு பக்தியுள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவன் என்னை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு அதில் எழுதப்பட்டிருக்கிறது நான் தாங்கிறத நீ அவனுக்கு விளக்கமாக சொல்லணும், நீ அவன் கூட போய் ஓடி போய் சேர்ந்துக்கோன்னு சொன்ன பொழுது இப்போ மனுஷன் ஓட முடியுமாயா? ரதம் தீவிரமாக இவரை காசு பண்ணி சர்ன்னு போய்கிட்டு இருக்கு. இவர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணை மூடி முழிக்கிற பார்த்தாச்சுன்னா அது 4 மைல் 5 மைல் போயிடும். அந்த அளவுக்கு பவராக போய்கிட்டு இருக்குது. அப்ப சொல்றாரு, அந்த போது பாரு அந்த ரதத்துக்கு கூட ஓடி போய் சேர்ந்துக்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஓடினாரு. இல்ல ஆவியானவர் இவரை தூக்கிட்டு போனாருன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு பவர் வந்து அந்த ரதத்தை போய் எட்டி பிடிச்சிட்டாரு. எட்டி பிடிச்சி ஓடிக்கிட்டே கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். மந்திரி நீங்க வாசிட்டு இருக்கிற வேத பகுதியை குறித்து உங்களுக்கு விளங்குதா? விளங்கலையாப்பா, நான் விளக்க சொல்லட்டா? அப்படியாப்பா? ஓட்டுனர் சாரதி வண்டி அப்படி நிப்பாட்டி தை நிப்பாட்டி நீ ஏறிக்க அப்படின்னு சொன்னாப்ல. என் கூட ஏறி உட்காந்துன்னு அப்போ சொன்னாங்கிறது அங்கே கீழே எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. இப்போ வாசி பாருங்க 29-30. மாவியானவர் ஆமா ஓடுற அந்த ரத்து கூட போய் சேர்ந்துக்கோன்னு சொன்னாரு. கேட்டு தெரியலப்பா, வாப்பா உட்காருப்பா, எனக்கு சொல்லித்தாரு சாமி அப்படின்னு அவர் சொன்னதாக கீழே எழுதப்பட்டிருக்கிறார். சீரியர் கூட்டம், ராணுவ கூட்டம், ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் பட்டணத்தை சுற்றி வளைச்சிட்டு ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ராணுவ கூட்டத்தை அனுப்பி வச்சிருந்தாரு. இவருடைய பலம் என்ன அப்படின்னு அந்த சீரிய ராஜாவுக்கு கொஞ்சம் தெரியும். இவரு ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு பலமான ஆளு, நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமா இவரை பிடிச்சு கொண்டு வந்துட முடியாது. அதனால இவர் தப்பிடக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ராணுவ கூட்டத்தை அனுப்பியிருந்தான் அந்த மனுஷன். ஆனாலும் அந்த ராணுவ கூட்டங்களுக்கெல்லாம் கண்மயக்கம் உண்டாயிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். அப்படி கர்த்தர் செய்து அவருடைய ஜெபத்தை கேட்டு பயந்து நடுங்கின வேலைக்காரனும் ஒரு அக்னி மயமான ஒரு இராணுவ கூட்டமும் குதிரைகளும் ரதங்களும் அவங்களை சுற்றி இருக்கிறத பார்த்ததாக பார்க்கிறோம். எலியா தேவ ஆவி பலத்தினால
ஆகாபுடைய ரதத்துக்கு முன்னால ஓடினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலிப்பு இருக்கிற சுவிசேஷகன் ஓடுற ரதத்தை போய் எட்டி பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. எவ்வளவு பலமுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ராணுவ கூட்டம், ஆவிக்குரிய கூட்டம் நம்ம கூட இருக்கு. நமக்கு பரிசுத்தவான்களும் நமக்கு இருக்கிறாங்க. அதுல கடந்த காலங்களில் நம்ம விட்டு கடந்து போயிட்ட தலைமையாவை இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறேன். புதிய சில சபையின் தலைமையாவை ஐயாவை கொஞ்சம் நான் நினைச்சு பார்க்கிறேன். ஒரு பிரேவான தேவனுடைய மனுஷன் தான் அவரும். ஒரு பலமுள்ள ஒரு தைரியசாலியான ஒரு தேவனுடைய மனுஷன் தான். காரணம் அவருக்குள்ள அந்த ஆவியானவர் விசேஷித்தவராக, பலமுள்ள ஆவியானவராக, தைரியமுள்ள ஆவியானவராக, எதையும் தைரியமாக எதிர்த்து பார்க்கக்கூடிய, எதையும் செய்யக்கூடிய ஒரு தைரியமுள்ள ஆவியானவராக, எலியாவின் ஆவியுடையவராக அவர் இருந்தார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா! அப்போ ஒரு இடத்துல ஆலய பிரச்சனை நடந்துச்சு மகிழ்ச்சிபுரத்தில். அங்கே பிரசங்கம் பண்ணுகிற கூட வார்த்தை சொன்னாங்க. அது அப்படியே எனக்கு கண் முன்னாலே இன்னைக்கு மனசுல இருக்கு. அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்ம சின்ன கூட்டமா இருக்கோம், சிறு கூட்டமா இருக்கோம், ஒரு இடத்துல நீங்க கொஞ்சம் பேரா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. அதே நேரத்தில் ஒரு சில இடங்கள்ல நீங்க பெரிய கூட்டமா இருக்கிறீங்க, பெரிய சபையா இருக்கிறீங்க, நல்லது இருங்க. பெரிய சபையா இருக்கிறவங்களுக்காக தேவையில்லாம யாருக்கிட்டையும் வம்புழுக்காதீங்க, யாருக்கு தீமை செய்யாதீங்க. சின்ன கூட்டமா இருக்குங்கிறதுக்காக நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு அவங்க தைரியமா சொல்லிட்டு போனாங்க. அவருடைய செய்கைகளையும் செயல்களையும் நடவடிக்கையில நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். ஐயா இருக்கிற பொழுது நம்மளே அறியாம ஒரு தைரியம் திருச்சபை மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உண்டாயிருந்தது என்று சொன்னா அது சரிதான், மிகையாகாது என்று சொல்லி பார்க்கிறான். அப்படி ஒரு பலசாலியான ஒரு தேவனுடைய மனுஷன் திரும்பவும் திருச்சபைக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா! ஒன்றுக்கு பயப்படாத, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட, தேவ பலத்தினால் நிரப்பப்பட்ட, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நிறைந்த பலமுள்ள ஒரு தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷர் திரும்பவும் புதிய சபைக்கும் இந்த உலகத்துக்கும் ஆவிக்குரிய உலகத்துக்கும் ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் கண்டிப்பாக தேவையா இருக்கிறது. எலியா போல, எலிசா போல ஒரு வீர புருஷர் பொழுது இந்த கடைசி நாட்களில் திரும்பவும் தேவையா இருக்கிறது. இன்னைக்கு மற்ற பரிசுத்தவான்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கிறதுன்னு சொல்ல முடியாது. யோவான் 18:5-6 வசனங்களை கூட ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசி பார்க்கலாம். யோவான் 18:5-6 வசனம். ஏசாமியை பிடிக்க வந்திருந்த பொழுது பிடிக்க வந்தவங்களை பார்த்து யாரை தேடுறீங்கப்பான்னு ஆண்டவர் கேட்டாராம். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், நாசரேத்து ஊர்க்காரராகிய இயேசுவை தேடுகிறோம், நான் தான் பார்த்தாரு அப்படின்னு சொன்ன உடனே பிடிக்க வந்தவங்க எல்லாம் பின்னிட்டு போய் டமார்னு விழுந்துட்டாங்களாம். அந்த வல்லமை உள்ள தேவன் தான் எனக்குள்ளே இருக்காரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அல்லேலூயா! பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, பயப்படாதே அப்படின்னு வேதம் பூரா பயப்படாதேன்னு எழுதி வச்சிருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா! நானும் நீங்க பயப்படக்கூடாது. நம்ம கூட இருக்கிற கூட்டம் பெருசு, அதிகம். நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், அவர் ஒரு விசேஷத்தமானவன், பவர் உள்ளவர். பயப்பட வேண்டியதில்லை. தேவைப்படுகிற பொழுது கர்த்தர் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருந்து தம்முடைய வல்லமையை மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா! அநேக காரியங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடியான காலத்துக்குள்ளாக
சபை கடந்து போக போகிறது. அப்பொழுது அவருடைய வல்லமை நமக்கு தேவையா இருக்கிறது. நமக்குள் இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் தம்மை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா! பெரிய வேலைகளை நம்மால் செய்ய முடியும். ஒரு தயக்கம் பயம் இல்லாம கர்த்தருடைய வேலையை நம்ம தைரியமா செய்ய முடியும். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார். வாசிங்க யோவான் 18:5-6. ஆமா, ஆமா, ஆமா. காட்டி கொடுக்க வந்த யூதாசும் யாரோ அடிச்சு தள்ளி போட்ட மாதிரி தொப்புன்னு போய் விழுந்தாங்க, பின்னால போய் விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா! எவ்வளவு வேகமான இறைவன், எவ்வளவு வல்லமை உள்ளவர் அவரு. அவர் தான் வல்லமை. அவரிடத்தில் தான் வல்லமை இருக்கு. அவரே வல்லமை. ஹல்லேலூயா! அவர் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதுதான் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய காரியமா இருக்கிறது. எதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாவம் செய்ய பயப்படுங்க, அதுக்காக துணிஞ்சு பாவம் செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, அக்கிரமம் செய்யாதீங்க, அநீதி செய்யாதீங்க, தேவையில்லாம யாரையும் தொந்தரவு செய்யாதீங்க. ஆனா தீமைக்கு பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. லட்ச லட்சமான படை வீரர்களோடு கூட ஒரு ராசா வந்தானா. எசேக்கியாவையும் எருசலேமையும் அழிச்சிடணும்னு சொல்லி வந்தானா. லட்ச லட்சமான பேர் வந்திருக்கிறான். வாசி பாருங்க, 2 ராஜாக்கள் 19:35 வாசி பாருங்க. அப்போ எசேக்கியா என்ன செஞ்சாரு? இவனை எதிர்க்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற படபலம் காணாது, பூணு ஊதிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி உணர்ந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசிட்ட ஆள் அனுப்பி, தூசணமும் கடிதமான நாள், பிள்ளை பேர் காத்திருக்கப்பா, ஆனால் பிள்ளை வர்றதுக்கு பலன் இல்லை, அவனோட ஏற்றி நிற்கிறதுக்கு பலனும் இல்லை, சாமர்த்தியம் இல்லை, படையும் இல்லைப்பா, ஆனால் அப்படின்னா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாரு. கேட்டது மாத்திரமல்ல, அந்த ராசா எழுதி அனுப்பின அந்த கடிதாசியை எடுத்துகிட்டு போய் தேவட ஆலயத்தில் பலிபடத்தில் வச்சு விரித்து முழங்கால் பண்ணிட்டு தேவட சமூகத்தில் ஜெபிச்சாரு. எசேக்கியா நீ இப்போ நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்போ கூட எசேக்கியா நினச்சிருப்பாரு, அப்போ ஒரு பெரிய இராணுவத்தை, பரலோகத்தில் இருக்கிற பெரிய இராணுவ கூட்டத்தை ஆண்டவர் அனுப்பி இந்த ராசாவை கலங்கடிக்க பண்ணி துரத்தி போடுவார் போலுக்கு நினைச்சாப்ல. அவர் மூளைக்கு எட்டியிருக்காது. ஹல்லேலூயா! ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற ராணுவ வீரன் ஒரு ஆளை கூப்பிட்டாரு, ஒரு ஆளை தான் கூப்பிட்டாரு. ராணுவ வீரன் ஒரு ஆளை கூப்பிட்டு, ஒரு தூதனை கூப்பிட்டு, என்னன்னு போய் பார்த்து அவன் கதைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புனாரு. ஒரே ஒரு தூதன் தான் வந்தாரு. எத்தனை பேரு செத்த பிரேதமா செத்து விழுந்துட்டாங்க அந்த ராணுவ கூட்டத்தாருன்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 19:35 வாசிக்கலாம். வாசிங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், அந்த அசரிய ராஜாவுடைய அந்த கூட்டம் 1,85,000 பேரை சங்கரித்தானா. ஒரு பரலோகத்து தூதன் வந்து, ஒரு பரலோகத்து இராணுவத்திலிருந்து ஒரு ஆள் வந்து
அப்படி கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1,85,000 பேரை, 1,85,000 வீரர்கள் செத்த பணமாக கடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவைப்போல நம்மளை நிரப்புச்சுன்னா சிங்கமும் நம்மளை ஏற்று நமக்கு முன்னால் நிற்க முடியாது, ஏற்று நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சிம்சோனுடைய காரியங்களை பார்த்துருக்குறோம். 1 சாமுவேலில் நம்ம பார்க்குற பொழுது தாவீது ராஜா அப்படி சொன்னாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ராஜாவே, ஒரு விசை என் தகப்பன ஆடுகளை நான் காட்டில் மேய்ச்சிட்டு இருக்க பொழுது ஒரு விசை கரடியும் ஒரு விசை ஒரு சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டியை கவிட்டு போச்சு. ராஜாவே, நான் பின்தொடர்ந்து போய் அதை அடித்து கொண்டு அதனுடைய வாய்க்கு என்ன வாயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை நான் காப்பாற்றின ஆண்டவர் அப்படி சொன்னார். இது மனுஷ பலனா அவரும் ஒரு தேவண்ட மனுஷனாக தேவ அனுக்கிரகம் ஆவியை பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தபடினால அந்த தேவாவின் பலத்தினால அப்படி போய் செஞ்சாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதுக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு மாத்திரம் பயப்படணும், தேவனுடைய மனிதனுக்கு பயப்படணும், அவருடைய வசனத்துக்கு பயப்படணும், அவருடைய வார்த்தைக்கு பயப்படணும், தீமை செய்ய பயப்படணும். வேற எதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டமாக நம்ம என்ன செய்ய முடிகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னும் தனியாள் கிடையாது, சின்ன ஆளும் கிடையாது. நம்ம சின்ன ஆளா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. முக்கியமான புள்ளிகளுக்கு தான், விஐபிஸ்களுக்கு தான் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. முக்கியமான புள்ளிகளாக பிரதமராக இருக்கிறாரு, முக்கியமான மந்திரிமார்களாக இருக்கிறாங்க, முதல்வர்களாக இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் எங்க போனாலும் அவர்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அல்லது விசேஷத்த ஒரு விங்கு அவர்களை சுற்றி நிற்கும், அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும். நம்ம ஒன்றும் லேத்து சின்ன ஆள் கிடையாது. ஒரு பாமர மனுஷன் ரசிக்கப்பட்டிருக்கான், சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்கிறான், அன்றாட காட்சியா இருக்கிறான். இந்த உலகத்துக்கு மனுஷருக்கு முன்பாக ரொம்ப அற்பமா நினைக்கிற மாதிரி என்ற மாதிரி இருக்கிறான். ஆனா அவன் ரசிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு தேவதூதர் கூட்டம் தேவனாய் கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி திட்டமாக வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 18:10 எடுத்து வாசி பாருங்க. மத்தேயு 18:10. அப்ப நானும் நீங்களும் மனுஷர்கள் பார்வை சின்னவங்களா இருக்கலாம், ஆனா நம்ம ரொம்ப முக்கியமான ஆளு, முக்கிய புள்ளி, ஆண்டவருக்கு முக்கியமான ஆட்கள். நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு பட எப்பவும் தேவனால நியமிக்கப்பட்டிருக்கு. அவங்க வேலையே நம்மளை பாதுகாக்கிறது தான். நம்மளை யாரும் எந்த வகையிலும் நஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம மேல யாரும் கை போட்டக்கூடாது, கை வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு படைய கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிறார், தூதர்களை வச்சிருக்கிறாருன்னு இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18:10 வாசிங்க. ஆமா, இந்த சிறியில் ஒருவனை ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனையும் ரொம்ப சாதாரணமா இடப்பட்டாத தம்பி. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவை தரிசிக்கிறார்கள் என்று சொல்லி அங்க ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குரிய தேவதூதர்கள். இவர்களுக்கு பணிவிடை செய்யறதுக்குன்னு அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்குன்னு ஒரு தூதர் இருக்கிறாங்க, சாதிக்குன்னு ஒரு தூதர் இருக்கிறாங்க, ஊழியக்கம்மா அம்மாவுக்குன்னு ஒரு தூதர் இருக்காங்க, இந்த பாட்டிக்குன்னு ஒரு தூதர் இருக்காரு, தூதர் கூட்டம் இருக்கு. ஆமா, தடையை கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதான் பாட்டிக்கு 6 அன்னைக்கு வந்த உடனே கண்ணு மயக்கம் வந்துடுது அந்த தூதர்கள் எல்லாம். ஆனால் இங்கே விழிச்சிருக்கணும், விழிச்சிருந்து செய்தி கேட்கணும், உற்சாகமாக பாட்டு பாடணும், கை தட்டணும். மற்ற இதுலாம் நம்ம முழிச்சு தான் இருக்கோம். ஆனால் இங்கே வந்த உடனே தான் காலாட்டு பாடின மாதிரி இருக்கு போல இருக்கு. பாஸ்டர் பாட்டும் படிப்பும் வேதமும் அது சரியான ஒரு ஆவிக்குரிய நிலை கிடையாது. அதை மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொள்ள நினைச்சா மாறிடும். ஆக்டிவாக இருக்கணும் தேவ சமூகத்தில்.
எபிரேயர் 1:14 வாசித்து பாருங்க. 1:14 வாசித்து பாருங்க. எபிரேயர் 1:14. அவங்களெல்லாம் நமக்கு குற்றவியல் புரியும்படியாக எஜமா சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அதை செய்யறதுக்கு ஆவலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய ஆளு நீங்க! வீட்டில் மகன் மதிக்காமல் இருக்கலாம், மருமக மதிக்காமல் இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல ஓனர் மதிக்காமல் இருக்கலாம், அற்பமாக பார்க்கலாம், பேசலாம். அவருக்கு கண்ணை திறந்து விட்டார்னா தெரியும் அவங்களுக்கெல்லாம், இவன் பெரிய ஆளுப்பா, இவன் தேவண்ட பிள்ளைப்பா, தேவண்ட கருத்துல இருக்காப்பா, அந்த பெரியவர், அந்த தேவாதி தேவன் இவனுக்குள்ள இருக்காருப்பா, இவனை சுற்றிலும் ஒரு பெரிய ராணுவ கூட்டம் இருக்குப்பா, இவனுக்கு பணிவிடை செய்ததுக்குன்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் பூமியில அனுப்பி வச்சிருக்கிறாரு, எப்பவும் எங்க போனாலும் நிழல் போல இவரை தொடர்ந்துக்கிட்டே அந்த தேவ தூதர் கூட்டம் போகுது, அந்த ராணுவ கூட்டம் போகுது, இவன் பயங்கரமான ஆளுப்பா, நம்ம நினைக்கிற மாதிரி இவன் சாதாரண ஆள் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணை திறந்தா என்ன செய்யும் தெரியும். எபிரேயர் 1:14 வாசிங்க. ரட்சிப்பை சுதந்திரத்துக்கு கொள்ள போகிற நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் படிவிடையாக்கல போங்க, சாலமோனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா கபிரியலுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க, தானியலுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க, ஒவ்வொரு தேவண்ட பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்கன்னு அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வோமாக. தானியேல் ஜெபம் பண்ண பொழுது அவருக்கு அறிவை உணர்த்துறதுக்கு காபிரியேல் என்கிறான ஒரு பிரதானமான ஒரு இராணுவ கமாண்டர் வந்தார். பரலோகத்தின் இராணுவ கமாண்டர் இருக்கிற ஒரு தூதர் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் ஜனங்களுக்கெல்லாம் அறிவை உணர்த்துறதுக்கு, ஆண்டை பற்றி உணர்த்துறதுக்கு அவர் போய் உணர்த்துவார். அவருக்கு அப்படி ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் டாப் இடத்துல இருந்தார், முதன்மையான இடத்துல இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரை பலப்படுத்துறதுக்கு, அவரை தைரியப்படுத்துறதுக்கு அவர் இன்னொரு தூதனை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி இருக்கு. மிகாவேல் இருக்கிற ஒரு தூதர் இருந்தார், அவர் தான் டாப் இராணுவ அதிகாரியாக இருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவ ஜனங்களுக்கு ஒத்தாசையாக அவர்களுக்கு எதிரடையான காரியங்களுக்காக யுத்தம் பண்ணுறவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மிகாவேல் தூதர் தானியேலை சந்தித்த பொழுது அவரை விசாரித்து அவர் கேட்டு நீங்கள் யாருன்னு கேட்ட பொழுது அவர் இப்படி சொன்னார், இன்னைக்கு பரலோகத்திலிருந்து வரப்பா, இப்போ இன்னொரு ராஜாவை கூட யுத்தம் பண்ணுறதுக்காக நான் போகிறேன்ப்பா, போகிற வழியில் உன்னையும் பலப்படுத்திட்டு போகணுன்னு வந்தப்பா அப்படின்னு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படின்னால என்ன ஆபத்து அவசரம்னாலும் நானும் நீங்களும் பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா! கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், ராணுவ கூட்டத்தை அனுப்புவார். பரலோகத்தின் ராணுவம் உங்களுக்காக யுத்தம் செய்யும். உங்களை சுற்றிலும் முன்னும் பின்னும் வலதுபுற இடப்புறத்திலும் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையம் உங்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதை சாத்தானாலும் மனிதர்களாலும் ராஜாக்களாலும் யாருனாலும் உடைக்க முடியாது. அக்னியும் அவிந்து போகும் என்று சொல்லி சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கதைகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். சிங்கத்தின் வாய அவர் கெட்டி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பார்க்கிறோம். தானியேலுடைய காரியத்தில் பிளிரிட்டு வந்த யானையும் இயேசுவே அப்படின்னு ஒரு பக்தன் கூப்பிட்ட பொழுது அது அபோட்டோன் அடித்து திரும்பி
பயந்துட்டு ஓடிச்சு அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு காரியம், ஒரு சம்பவம் இருக்கு. நம்முடைய சபை கொடைக்கானல் மலையில் இருக்கு. அங்க ஒரு விசுவாசி பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் நாங்கள் கேட்டு சந்தோஷப்பட்டோம். அதை நீங்களும் பலனடையும்படியாக கர்த்தர் நினைப்பூட்டினபடினாலே இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒத்தடி பாதை வழியா அவரு மலையில ஏறி போய்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கிற பொழுது ஏத்தால ஒரு பெரிய முரட்டு யானை அந்த ஒத்தடி பாதையில வந்துட்டு இவரை கண்டோன்னு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு வேகமா ஓடி வந்திருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒத்தடி பாதை அங்கிட்டு ஓட முடியாது, இங்கிட்டு ஓட முடியாது. அங்கிட்டு ஆதாள பள்ளம், இங்கிட்டு ஆதாள பள்ளம். இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கண்ணை மூடிட்டாரா, மூடிட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டுருக்காரு. ஹல்லேலூயா கூப்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கண்ணே திறக்கலாம். மேல காலெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இருக்கும் இல்லையா? கண்டிப்பா நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் 2 நிமிஷம் கழிச்சு மெதுவா கண்ணை திறந்து பார்த்துருக்கிறாரு. யானை திரும்பி போய்கிட்டு இருந்திருக்கு. இயேசுவேன்னு இவர் கூப்பிட்ட பொழுது அந்த யானையை உண்டாக்குன ஆண்டவர் அபவுட் டன் சொல்லிட்டார் பொழுது, யாரு நோக்கி ஓடுது நீ பிளிரிக்கிட்டு, அவன் என்னுடைய மகனாக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் பொழுது அந்த சத்தம் அந்த யானுடைய காதில் கேட்ட உடனே அது அப்படியே ஓடிச்சு. ஹல்லேலூயா! இது நடந்த ஒரு சாட்சி. அதை எதுக்கும் பயப்படக்கூடாது. பயப்படாதுன்னு தான் வேலைக்காரனை பார்த்து எலிசா ஐயா சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 50:15. சங்கீதம் 50:15. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி அப்படி அங்கே நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னுடைய குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்தது என்று என் மகள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அயன் பாக்ஸ் பிளக்கில் மாட்டிட்டு துணியை தேய்க்கிறதுக்காக அவள் பிரயாசப்பட்டிருக்கா மூத்த மகா. திடீர்னு அதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு, இந்த கரண்ட் பாஸ் ஆகிட்டா ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் நம்மளால் வாயை திறக்க முடியாது, நாக்கம் சேர்த்து உள்ளே இழுத்துக்கிடும். அப்போ அவளோட ரத்தத்தையும் குடிச்சிட்டு உயிர் போனால் தான் அந்த கரண்ட் விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ அப்படி மனதுக்குள்ளே ஆண்டவரை கண்டிப்பாக கூட்டிருப்பான்னு நினைக்கிறேன். யாரோ திடீர்னு ஓடி வந்து அந்த கையில் கமான்னு ஒரு அடித்து அந்த கையை தள்ளி விடுற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணியிருக்கிறார். ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தப்பிட்டான். இது மாத்திரமல்ல, இதே முழங்குழி சபையில் ஒரு குடும்பம் பயங்குளத்திலேருந்து வந்துச்சு. அந்த குடும்பத்தில் உள்ள பையன் இதே மாதிரி அவனும் அயன் பாக்ஸில் துணியை தேய்ச்சிட்டு இருக்கும் போது கரண்ட் பிடிச்சிட்டு உள்ள முக்குள்ள அடுப்பாங்கறக்குள்ள தாய் இருக்கு. வாய் பேச முடியாது இல்லையா, திறக்க முடியல. அப்படி நின்று இருக்கான். அந்த குடும்பம் தேவனுடைய குடும்பமா அந்த காலங்களில் இருந்ததுனால அவன் கண்ணால பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவன் சரியா சபைக்கு வர மாட்டான். ஆனால் அவங்க குடும்பம் ஒழுங்கா அந்த நகரங்களில் சபையை பற்றி கொண்டிருந்த காலம். அவங்க அம்மா ஒரு ஆள் திடீர்னு ஒரு வெள்ளை வஸ்திரம் தெரிஞ்சுற ஆள் அந்த வாசல் வழியா வந்து அந்த அயன் பாக்ஸை பிடுங்கி இப்படி வீசுகிற மாதிரி அவனுக்கு அப்படி சச்சுரமாக கண்டிருக்கிறான். தூக்கி போட்டுட்டு அது ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் விழுந்துட்டான். இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. எதற்கு பயப்பட வேண்டும்? யாருக்கு பயப்பட வேண்டாம்? எத்தனையோ பரிசுத்தவான்கள் கத்திய ஓங்கினவன், கட்டையை ஓங்கினவன், வெட்டருவால ஓங்கினவன் எல்லாம் வெட்ட முடியாம கை அப்படியே மறந்து போய் நின்று போய், சாமி உங்க மகிமை தெரியாம கையை தூக்கிட்ட சாமி, கையை நின்றுட்டு சாமி, மறத்து போயிட்டு சாமி, இறக்கி விடுங்கன்னு சொன்ன காரியங்கள் உண்டு. இலங்கை காட்டுக்குள்ள, வவுனியா காட்டுக்குள்ள ஒரு பரிசுத்தவான் கர்த்தரை சோதரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கிறாரு. அப்போ விடுதலை புலி கைகளில் சிக்கிக்கிட்டாரு.
அவங்க அவரை சோதித்து பார்த்துருக்குறாங்க. அப்படி யாராவது அந்நியர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள உயிரோடு விடுறது இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இருப்பிடத்தை இலங்கை இராணுவத்துக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்கிறதுக்காக அவங்கள கொண்டு போடுறது அவங்களோட வழக்கமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கொல்றதுக்காக அவர் சொல்லி பார்த்துருக்காரு, நான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் ஒரு சன்னியாசி, கிறிஸ்தவ சன்னியாசி, நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறாரு. இவங்க நம்பலை. AK-47 வச்சு அவரை சுடுறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு சுடுறதுக்காக அந்த ட்ரிகரை அமுக்குனா சட தட தட தடன்னு சத்தம் கேட்டிருக்கு. ஆனா குண்டு உள்ள இருந்து வரவே இல்லை. ஹல்லேலூயா! அப்படி பயந்துட்டாங்க. அப்படி அந்த ஆள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு காலில் விழுந்து வணங்கி அவங்களே அவருக்கு பாதுகாப்பா அந்த காட்டுப்பகுதி கடந்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு அவங்க கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி சாட்சி இருக்கு. இப்படி நிறைய இருக்கு. ஒரு தேவட பிள்ளை ஒரு ஊழியக்காரராக நம்ம சபையில் இருந்தார், நாகர் சபையில் இருந்தார். அவர் பேர் சங்கரி, பழைய பேரு. அவர் ரட்சிக்கப்பட்ட விதத்திலையும் ஒரு மேன்மை இருக்கு. அவரு ரொம்ப இந்து காரியத்தில் வைராக்கியம் உள்ளவர். இந்து சாமிகள் தான் ஒரு ரொம்ப பக்திய சிரத்தையோடு கூட சொல்லுகிறது மாத்திரம் இல்லை, அதற்காக ஒரு வெறிப்பிடிச்ச மனுஷன் மாதிரி இருந்தார். இன்னைக்கு இருக்கிற சில இந்து தீவிரவாதிகள் மாதிரி ஒரு இந்து தீவிரவாதியாக தான் இருந்திருக்கிறாரு. ஆனா அவரையும் கர்த்தர் முன்குறிச்சு வைத்திருந்திருக்கிறாரு. தம்முடைய ஊழியத்துக்கு அவரை முன்குறிச்சு வச்சிருந்திருக்கிறாரு. அதனால ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைய திருமணம் பண்ணிக்கிட்டாரு. எதிர்மான காரியம் இல்லையா? இவருக்கு கிறிஸ்தவனே பிடிக்காது, கிறிஸ்தவ மதம்னாலே பிடிக்காது. இந்த காரியத்தில் வைராக்கியம் வெறியும் பிடிச்ச மனுஷன். அப்படி மனுஷன் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைய எப்படியோ அது நடந்து போச்சு. அதுவும் கர்த்தருடைய செயல் என்று தான் எண்ண வேண்டியிருக்கிறது. அதை குறித்து விளப்பமாக சொல்லுகிறதுக்கு இப்பொழுது சமயங்கள் இல்லை. அப்பப்போ அந்த அம்மா புருஷனுக்கு சொன்னா, ஒழுங்காக்கு வாயிலே பார்த்துட்டு போ, இந்த விஷயத்துல தலையிடாத அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்போ சரி இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு அவசரம்னு சொல்லி வச்சுக்கங்களேன். அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாம ஒரு ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க தெய்வத்தெல்லாம் கூட்டு பார்த்து அதையெல்லாம் உங்களுக்கு ஆபத்தாண்டவரா வந்து உங்களுக்கு உதவலைன்னா கடைசி அந்த இயேசுவை என்ன செய்யுங்க வச்சுக்கிட்டு இயேசுவே அப்படின்னு நீங்க கூட்டு பாருங்க. அப்போ அந்த இயேசு எவ்வளவு நல்லவர், அவர் தான் கடவுள்னு நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. சரி 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 போ போயிட்ட காரியம் போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இவர் குடும்பத்தில் இவருக்கும் இன்னொரு குடும்பத்தில் இன்னொருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு பெரிய பெரிய பகை உண்டாயிட்டு. அப்போ அந்த குடும்பத்தில் இவரை பகைச்ச அந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால், இவருக்கு விதமாக ஏவல் வச்சு இவனை கொண்டுடணும் அப்படின்னு திட்டம் போட்டான். திட்டம் போட்டு ஏவலையும் ஏவி விட்டுட்டான். ஹல்லேலூயா! அங்கதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. இவருக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் எதுன்னு சொன்னா பத்திரகாளி, காளி தெய்வம். இந்த காளி தெய்வத்துக்கு இவரு ரொம்ப இஷ்ட பக்தன். அப்போ மனைவி நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு, அது ஒரு நர்ஸு நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு இவர் வீட்டில் தனியாக படுத்திருக்கிறாரு, தனி வீடு. இவர் பெட்டில் படுத்திருந்திருக்கிறாரு. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த ரூமுக்குள்ள அந்த காளி தேவதை நாக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு வந்து நின்று இருக்கு. ஓ, நம்ம சாமியெல்லாம் வந்திருக்குன்னு நினைச்சிருக்காரு. ஆனா அங்க நடந்தது வேற. அவன் காளிய அந்த காளி தேவதையை தான் நினைச்சிருக்கிறான். இவரை கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்கு அனுப்பி இருக்கிறான். இது அது எடுத்திருக்கு. வந்து நாக்கை நீட்டிக்கிட்டு நேரே வந்து சங்க பிடிச்சிட்டு, இது நடந்த சம்பவம். இவருக்கு ஒன்றும் ஓடலை இந்த மனுஷனுக்கு.
நம்முடைய இஷ்டத்தையுமே நம்ம கருத்தை எடுத்துக் கொள்ளுதப்பா. இதை ஏவி விட்டுருக்கானே பக்தன்னு கூட பார்க்காதபடிக்கு நம்ம ஒரு முரட்டு பக்தன் அல்லவா இருக்கோம் இந்த காளி தேவதைக்கு அப்படின்னு இருந்தும் இது நம்மளை கழுத்தை நெரிச்சு கொள்ளுதப்பா. ஏன்னா பக்கத்துல மனைவி இல்லை, சட்ட முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, எந்திரிச்சு போய் கதவை திறக்க முடியல. திடீர்னு அந்த நேரத்தில் மனைவி சொன்ன ஞாபகம் வந்திருக்கு. ஏதாவது ஆபத்துன்னா முடியாத ஒரு சூழ்நிலை கட்டத்தில் இயேசுவேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவேன்னு கூப்பிடுறதுக்கு வாயை திறக்க முடியல. சங்கு சரியா அந்த காளி கைக்குள்ள இருக்கு. ஆனாலும் உள்ளத்துக்குள்ள இயேசுவேன்னு கூப்பிட்டுருக்காரு. அப்போ திடீர்னு அந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. ஒரு சிப்பா போட்ட கரை மாத்திரம் தெரிஞ்சிருக்கிறது. அங்க காயப்பட்ட தழும்பு அந்த கையில் இருந்திருக்கிறது. அந்த கரை எலும்பு ஒரு அடி அந்த காளி தேவதை அடிச்சு ஒரு அடி கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். அது புடிய விட்டுட்டு அது அந்த இடத்துல இல்லை. அவர் அப்படி முழங்காலில் விழுந்துட்டாரு. ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. இயேசு எவ்வளவு வல்லமை உள்ள பெரிய தேவன் என்றும் அவர் ஆபத்தாண்டவர் என்றும் அவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிற மக்களுக்கு அவரை விட ஒரு பெரிய பாதுகாவல் கிடையாது என்பதற்கும் இப்படி எத்தனையோ சாட்சிகள் உண்டு. அதுல இவைகளும் ஒண்ணு. அப்படி முழங்கால விழுந்தவர் தான். மறுநாள் மனைவியும் கூட்டிட்டு அவங்க போற சபைக்கு, நாகூர் சபைக்கு போய் பரிசுத்தவான் இடத்துல தன்னை ஒப்புவிச்சு அப்புறம் அவர் தீவிரமாக தேவனை தேடி ஊழியக்காரனாக இருந்தார் என்று சொல்லி தெரியும். அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் சங்கர் எப்படி நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னு கேட்டபொழுது அவர் இதை விவரமாக என்கிட்ட சொன்னார். இப்படி தான் நான் இயேசு அறிந்து கொண்டு அப்படின்னு சொன்னார். நான் தேவட்ட பிள்ளைகளே, இன்றைக்கு பிரசங்க வாக்கியம் என்ன சொல்கிறது? அவர்களோடு கூட உலகத்து மனிதர்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும், மற்றவர்களோடு கூட தேவன் அறியாத ஜனங்களோடு கூட இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு கூட இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டம். ஹல்லேலூயா. நம்ம சுற்றில ஒரு பெரிய இராணுவம் பாதுகாப்பு பட இருக்கு. நமக்குள்ளேயும் பெரியவர் இருக்கிறாரு. எப்போ அவர் வெளிப்படுவார் நமக்கே தெரியாது. தேவைப்படுகிற பொழுது அவர் வெளிப்படுவார். நம்ம ஒரு பெரிய படையே நமக்கு முன்னால் இருந்தாலும் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. ஒரு சத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் நமக்குள்ள இருந்து புறப்பட்டுச்சுன்னு சொன்னா படையே நடுக்கம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கிறது. நம்முடைய வெயிட்டு என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நமக்கு இருக்கிற வெயிட்டு கனாகனம், நமக்கு இருக்கிற கணம் என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓரளவுக்கு கர்த்தருடைய கிருபையினாலே உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாத கர்த்தர் உதவி செய்தார். நமக்கு இருக்கிற வெயிட் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டே தானே. பயப்படாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றிலும் உங்களோடு கூட இருக்கிறது. மிஞ்சி ஒன்று, தேவனை மிஞ்சி ஒன்று நடக்கப் போகிறதில்லை. ஆனபடி நான் எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் கலங்காதபடிக்கு நீங்கள் தைரியமாக இருக்க ஆவியானவர் உங்களுக்கு நல்வார்த்தைகளை இன்றைக்கு அருள் இருக்கிறார் என்று எண்ணுகிறேன். பயப்படாதே. அவர்களோடு கூட இருக்கிறவரை பாட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நானும் என் தேவனாய் கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக. ஆமென்.